பாதைப்பாதை பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் வந்து பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கம் சார்பாக எங்கள் அறக்கட்டளை சார்பாக பெஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு நம்மளோட உதவியாளர்களுக்கு இந்த உண்மையில் நம்ம கொடுப்போம். நம்ம ரெக்கார்ட் பேஸ் பார்க்கும்போது ஆர்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும். லைசன்ஸ் இல்லாதவங்க லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆட்டோ காரில் டூ வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் கொண்டு ஓட்டுங்க. அப்புறம் கார் ஓட்டிங்கன்னா சமயத்தில் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. கீப் லெஃப்ட் தான் போகணும். எதுக்கெல்லாம் போகக்கூடாது. அர்ஜென்ட்டுக்கெல்லாம் போறீங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது நிறைய. அப்புறம் ஓவர்லோடலாம் நிறைய ஏற்றி போறீங்க. ஷேர் ஆட்டோலலாம் சீட்டு எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணி 8 பேர் 9 பேர் ஏற்றி போகுது. திடீர்னு ஆட்டோ கவுண்ட் போகுது. இதெல்லாம் நிறைய கீழே இருக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா லைசன்ஸ் இல்லாதவங்களாம் எடுத்துக்கோங்க. பர்மிட் தான் நிறைய பேர் இல்லாமல் ஓடிட்டு இருக்கீங்க. ரெனோவல் பண்ணுங்க. அதெல்லாம் ஜேடிசி ஆர்டர் வாங்கணும். நிறைய பேர் தெரியுதா என்னன்னு தெரியல. அதெல்லாம் பர்மிட் எல்லாம் ரெனோவல் பண்ணுங்க. எஃப்சி கரெக்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா ஜூலை 4ஆம் தேதி வருஷம் ட்ரிபிள் ஸ்டார் ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் இயக்கம் செலவு பண்ணுவோம். பொதுமக்களுக்கு செலவு பண்ணுவோம். எல்லா காலத்துலையும் கூட அரசு வழியில் சப்போர்ட் பண்ணுவோம், அப்ரிஷியேட் பண்ணுவோம். அப்ப எல்லா ஆட்டோக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட ஏதாவது நிறுவனம் மூலமா நான் வந்து ஸ்பான்சர் பண்ணி வாங்கி கொடுத்து எல்லா ஆட்டோ அந்த கிட்ட இருக்கிறது நம்ம ஏற்படுத்தணும். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் 300 ஆட்டோனா 60,000 ஆனா கூட பரவாயில்ல, 70,000 அதுக்கான ஸ்பான்சர் நான் பிடிக்கிறேன். இல்லைன்னா என்னோட கைகாசு போடுறேன். நம்ம ஒருத்தருக்கும் அன்னைக்கு முடிஞ்சா பட்ஜெட் ஓகே பண்ணி எல்லாருக்கும் அன்னைக்கு காப்பி சரி கொடுத்து நம்ம அதை பண்ண பார்ப்போம். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, விபத்துக்கான காப்பீடுன்னு சொல்லுவாங்க. அது சின்ன இன்சூரன்ஸ். அந்த காக்கி கட்டை, அந்த விபத்துக்கான இன்சூரன்ஸ் காப்பீடு மற்றும் இந்த கிட்டு, இந்த 3 சேர்த்தா கிட்டத்தட்ட ₹1 ஆனாலும் ஏதாவது வழியில் பண்ணி ஜூலை 4 நான் அதுக்கான டைம் அதனால எடுத்துக்கிறேன். அன்னைக்கு வெகு சிறப்பா முடிஞ்சா ஒரு மாவட்ட ஆட்சி லெவல்லையோ இல்லை ஐபிஎஸ் லெவல்லையோ இல்லை யாராவது பெரிய மனிதர்களை கூப்பிட்டு எம்எல்ஏ லெவலில் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ண போறோம். அன்னைக்கு அந்த விஷயத்தை ஆல்ரெடி நான் ஒரு 13 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். கலக்கக்கூடிய கார்பரேஷன், ஹைவேஸ், போலீஸ், டிராபிக், இபி, லைன்மேன் எல்லாம் கலக்கக்கூடிய ஆளுநர் பண்ணும்போது அன்னைக்கு உங்களையும் வர வச்சு நீங்களும் அதை பார்ப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு அந்த விஷயங்களை செய்யணும். அதே மாதிரி இன்னைக்கே நான் சொல்லிட்டேன். 1 2வது வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து சொல்ற விஷயங்களை நான் சொல்றேன். என்ன பண்றீங்கன்னு நீங்க ஆட்டோ ஓட்டுநர்கள், ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன பண்றீங்கன்னு எல்லாரும் பண்ணல, பண்றவங்க மனசுக்கு தெரியல. வண்டி ஓடும் போது எப்ப பண்ணாலும் செல்போன் பேசணும். கலெக்ஷன் பண்ண காசை நீங்க ஸ்டாண்ட்ல இருந்து அப்படி ஹிந்தில இருந்து போனா சரி, இல்ல அந்த சரவண சொல்லி நீங்க வரதுக்குள்ள அந்த 250 ரூபா 350 ரூபா 400 ரூபா வாங்கினா அந்த இது எந்த வேலை நியாயம்? அந்த 350 ரூபா வந்து என்ன முடியாதா? அந்த உங்களுடைய எண்ணம் ஃபுல்லா அந்த நோட்டை எண்ணுறது தான் எங்க இருக்கு. அந்த நின்றுட்டு அப்படி எண்ணல அதை எண்ணி வச்சுக்கிறீங்க. அப்படி பாக்குறீங்க, அதை பார்த்து எடுத்துக்கிறீங்க. இந்த விஷயங்களை சரி பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க உங்க குடும்பத்துக்காக ஓடுறீங்க. ஒரு விபத்து நடந்தா ஒரு ஆள் சாகல, அந்த பரம்பரை சாகுது. அப்பா அம்மா இருந்தா பிச்சை எடுத்தா படிக்க வச்சுருவாங்க. நம்ம தட்டி சாவிச்சோன்னா அந்த குடும்பம் அதுக்கப்புறம் இன்னும் தலை இறங்கிட்டே வரும். ஒரு அதனால எங்கேயாவது உள்ள பார்த்தா செல்போன் பேசுறதுன்னா பயிற்சி காரணம் செல்போன் பேசி நம்ம குடும்பம் போயிடுவாங்க. அதான் சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்க பிள்ளைங்களுக்கு 2 வீலர் கொடுத்து அனுப்பலாம். ஆட்டோ டிரைவர் சொன்னோன்னே எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு, 10 வயசு பையன் 12 வயசு வண்டி ஓட்டுறான். தயவுசெய்து வேண்டாம். சிறுபிள்ளைகள் அடிப்படுறாங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா காக்கி யூனிஃபார்ம் போட்டாதான் அதுக்கான மரியாதை. நீங்க யாரும் வந்து யார் புதுசாக வரா, யார் டெம்பரரி, யார் அப்படின்னு தெரியாது. ஸோ காக்கி சரி போடுறது அந்த ஆட்டோ ஓட்டுற ஒரு கெத்து இருக்கும். ஆனால் அந்த யூனிஃபார்ம் சரி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது எஃப்சி பண்ண முடியல, இல்லை இன்சூரன்ஸ் இல்லை, லைசன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ்க்கு நீங்களா பார்த்துக்கணும். அதாவது ஆட்டோ இன்சூரன்ஸ்க்கு உங்க இன்சூரன்ஸ் நான் ரெடி பண்ணுறது பார்ப்போம். டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுடைய ஆர்டிஓவில் பண்ணக்கூடிய எஃப்சி லைசன்ஸ் இருக்கு சார். எனக்கு புரோக்கர் வந்து இவ்வளோ காசு கேட்க, நடுவில் இவ்வளோ லஞ்சம் கேட்கறாங்க, கஷ்டமாதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். 3 ஆர்டிஓ நம்ம ஃப்ரெண்ட்ஸு, பூந்தமல்லி ஆர்டிஓ, வடசால் ஆர்டிஓ, கோவில் ஆர்டிஓ நான் சொல்லி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒருத்தர் வராதிங்க. உங்க ஸ்டாண்ட்ல போய் ஒரு 10 பேர் 20 பேர் சொல்லுங்க. அழகாக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிட்டு போய் சரி பண்ணி நான் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து ஓப்பன் ஆகல, நான் ஓப்பனா வந்து உங்க முன்னாடி ஒட்டி கொடுக்குறேன். சரியா? இப்போ உங்க சார்பா சார் இந்த மாதிரி நீங்களே சொல்லுங்க வராங்க. இவங்க எல்லாம் ரவுண்ட் போயிட்டு வரும்போது களத்தில் வைக்கக்கூடிய பயணிகள் சார், பூபதி சார், அந்த பேட்டர் ஓட்ட கேளுங்க. இவங்க களத்தில் வைக்கக்கூடிய சீட் நான் பாக்குறேன். அவங்க என்ன வழி என்னென்னலாம் பாக்குறாங்க, எவ்வளவு சொல்றாங்க, அவங்க இரிட்டேட் பண்றாங்க, அவங்க சொல்லுவாங்க. உங்க சார்பா என்ன கோரிக்கை இருக்கு சார், எனக்கு இது ஒரு கோரிக்கை, எனக்கு இதுவும் பண்ணி கொடுத்தா நீங்க சொல்லலாம். ஐயா களத்தில் நீங்க ஃபேஸ் பண்ண முடியுது. அதான் அவங்க குறை சொல்ல எதெல்லாம் இருந்தால் சரியா தான் நம்ம பீஸ்ஃபுல்லா போவோம் அப்படின்னு